அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இந்த வீடியோ வந்து நேற்று இரவு ரெக்கார்ட் செய்யப்பட்ட வீடியோ. அன்பாத உறவுகளே, இப்போ இந்த நாட்களில் யுத்தம், குறிப்பாக மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் காரணமாக நம்ம நாட்டு பக்கம் நடக்கக்கூடிய சில தகவல்கள் வந்து சிலருக்கு கிடைக்காமலே போகிறது. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைரலாக மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு சம்பவம் என்னென்னு பார்த்திங்கன்னா, கிணற்றுக்குள்ளே ஒரு பெண்ணுடைய சடலம் கிடைக்கப்பெற்றது. இது சம்பந்தமான செய்திகள் தான் கூடுதலாக சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்குது. நிறைய பேர் வந்து இது சம்மந்தமாக பேசியிருந்தாங்க, ஷேர் பண்ணியும் இருந்தாங்க. கொக்கட்டிச்சோலை பகுதிகளில் நடந்த ஒரு சம்பவம், மட்டக்களப்பு மாவட்டம். இப்போ இந்த சம்மந்தமான ஒரு செய்தி கிளிப் ஒன்று நான் பார்த்தேன். அந்த செய்தி கிளிப்பை வந்து நான் இப்போ இன்னும் கொஞ்சத்தில் டவுன்லோட் ஆகுது, எடுத்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். இதில் நான் முக்கியமாக சொல்லிக்கொள்கிறது ஒன்று என்னென்னா, முடிந்த அளவு கைவிடப்பட்ட கிணறுகள் முதலாவது கைவிடப்பட்ட இந்த மாதிரியான கிணறுகள் கைவிடப்பட்டு பால் அடைந்து போய் இனி எப்படியுமே அது யூஸ் பண்ணவே போகிறதில்ல அப்படின்ற மாதிரி காட்டோரங்கள் இருக்கக்கூடிய வீடுகள் மாதிரி, குடிசைகள் மாதிரி இருக்கக்கூடியது, ரொம்ப மறைமுகமான இடங்களில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான இடங்களை வந்து இலங்கை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அதை தகர்க்கிறது நல்லது இல்லையா? முக்கியமாக இந்த மாதிரியான இடங்களில் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, தலைமறைவு, இது போன்ற பல சம்பவங்கள் இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ கூட பாருங்கள், இந்த பெண் வந்து இன்னொரு பெண் போய் அந்த இடத்துல அந்த கிணத்துல விழுந்திருக்காட்டி இந்த சடலம் இருக்கிறது இன்னும் எத்தனை நாளைக்கு பிறகு தெரிய வந்திருக்குமோ தெரியாது. இல்லை அழுகி அப்படியே அது கரைஞ்சி காணாமலே போயிருக்குமோ தெரியாது. கடைசியில் ஒரு காலத்தில் எலும்பு கூடுகளை கிடந்து கண்டுபிடிச்சி எடுத்தால்தான், அப்படி இல்லாமல் போய் அந்த கிணத்தை அப்படியே தனியோட சேர்த்து இடிச்சு மூடிட்டாங்கன்னா அது அப்படியே மண்ணை மறைஞ்சி போகிறது தான். இப்போ இந்த கேஸ் ஓப்பன் இன்வெஸ்டிகேஷனுக்கு வாரத்துக்கு காரணம் இந்த பெண் கிணத்துக்குள்ளே விழுந்ததால். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்குது. அப்படி இல்லாமல் போயிருந்தா என்ன ஆகிருக்கும்? கடைசியில் அது வந்து அப்படியோ எத்தனை பேர் இன்றைக்கும் காணாமல் ஆக்கப்பட்டோர் அப்படின்ற ஒரு செய்தி இன்றைக்கும் செய்தியாக தானே இருக்குது. இலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்டோர் அப்படின்ற ஒரு போராட்டம், ஒரு எத்தனையோ குடும்பங்கள் ஒரு குழுவாக இன்றைக்கும் தொடர்ந்து அவங்களுடைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அடே முடிஞ்சது எங்களுக்கு வந்து டெத் சர்டிஃபிகேட்டையாவது கொடுங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கும் காணாமல் ஆக்கப்பட்டோராக தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது. அடுத்தது முக்கியமாக நாட்டை பொறுத்த வரையில் இப்போதைய சூழலில் பெண்கள் குறிப்பாக தங்க ஆபரணங்கள் அணிஞ்சிக்கிட்டு வெளியில் போகிறத முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. பணம் இருக்கிறவனும் பணம் இல்லாதவன் மாதிரி பிச்சைக்காரனாக இருந்தால் மட்டும்தான் இந்த காலத்தில் இப்போதைய சூழலில் உசுரையாவது காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் உருவாகி இருக்குது. ஏன்னா அது எல்லாருக்குமே நம்ம தொடர்ந்துமே அவேர்னஸ் பண்ணினோண்டு தான். நாட்டுடைய வறுமை வேறொன்றும் இல்லை, நாட்டுடைய வறுமை இந்த அளவுக்கு இட்டு சென்றிருக்குது, அவ்வளவுதான். அதனால் தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் கவனமாயிருங்க. என்னால் முடிஞ்சது அவ்வளோதான் உங்களுக்கு தரக்கூடிய அவேர்னஸ். அதே மாதிரி இந்த செய்தி தொகுப்பு ஒன்று வந்திருந்துச்சு, இதை போடுறேன், பார்க்காதவங்க இதை கேளுங்க. மட்டக்களப்பு நகருக்கு 2.5 வயது குழந்தையுடன் வவுனதீவில் இருந்து மட்டக்களப்பு நகருக்கு 2.5 வயது குழந்தையுடன் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை சென்று காணாமல் போன இளம் தாய் ஒருவர் தாந்தாமலை நெல்லிக்காடு வயல் பிரதேசத்தில் பாலடைந்த கிணறொன்றில் இருந்து குழந்தை வவுனதீவு கொத்தியாவலை பிரதேச வயலில் இருந்து உயிருக்கு போராடுகின்ற நேற்று தினம் மீட்கப்பட்டதோடு அந்த கிணற்றில் இருந்து நீண்ட நாட்களாகிய நிலையில் சடலமற்று மீட்கப்பட்டதை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுபற்றி தெரிய வருகையில் வவுனதீவு போலீஸ் பிரிவில் உள்ள கொத்தியாவலை பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய இளந்தாய் ஒருவர் அவரின் 2.5 வயது குழந்தைக்கு ஏற்பட்ட காய்ச்சலுக்கு மருந்தெடுப்பதற்காக கடந்த வியாழக்கிழமை காலை வீட்டிலிருந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு சென்றவர் இரவாகியும் வீடு திரும்பாத அடுத்த உறவினர்கள் அவரை தேடி வந்ததோடு வவுனதீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர். இந்நிலையில் சம்பவமான நேற்றைய தினம் காலை கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவில் உள்ள தாத்தாவலை நெல்லிக்காடு பகுதியில் மாட்டுப்பட்டியில் பாலெடுப்பதற்காக சிலர் சென்று கொண்ட போது அந்த பகுதியில் பிரதேசத்தில் உள்ள பாலடைந்த கிணறொன்றில் இருந்து பெண்ணின் சத்தம் கேட்டதை அடுத்து அங்கு சென்று பார்த்தபோது பெண் ஒருவர் கழுத்தளவு நீரில் உயிருக்காக போராடி கொண்டிருப்பதை கண்டனர். இதையடுத்து போலீசாருக்கு அறிவித்ததை தொடர்ந்து பெண் மீட்கப்பட்ட போது அவர் கிணற்றில் அழகிய நிலையில் சடலங்கள் இருப்பதாக தெரிவித்த நிலையில் அவரை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இறைவனை குறித்த குழந்தை கொத்தியாவலையில் உள்ள அவரின் வீட்டிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் கொண்ட வயல் பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் அழுது கொண்ட நிலையில் உயிருடன் மீட்கப்பட்டு மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு குழந்தை மீட்கப்பட்ட பகுதியிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதி கிணற்றொன்றில் இருந்து தாய் மீட்கப்பட்டதை அடுத்து மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் நீதிமன்ற அனுமதியை பெற்று தடயவியல் பிரிவு போலீசார் வரவழைக்கப்பட்டு கிணற்று பல நாள் ஆகிய நிலையில் இருந்த சுமார் 20 வயதுக்குட்பட்ட பெண் ஒருவரின் சடலம் ஒன்றை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மட்டு போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் ஒப்படைத்தனர். கடந்த மாதம் வெள்ளாவளை போலீஸ் நிலையத்திற்கு எல்லைக்குட்பட்ட
நாற்பத்துவட்டை பகுதியில் காணாமல் போன பெண்ணுடையதாக இருந்த சடலம் என்றும் போலீசார் சந்தேகித்தனர். சம்பவ இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட காரணிகளை கொண்டு உறவினர்கள் அவரை அடையாளம் கண்டுள்ளனர். ஆனால் முறையான பிரேத பரிசோதனை மற்றும் DNA சோதனைக்கு பின்னரே அடையாளம் உறுதி செய்யப்படும் என போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். இதேவேளை இந்த சம்பவத்தில் உயிர் தப்பிய தாய் தான் சம்பவ தினம் மட்டுப்போதனா வைத்தியசாலைக்கு சென்று மருந்து எடுத்துக்கொண்டு வீட்டுக்கடையில் 34,000 ரூபாவுக்கு அடைவிலிருந்த தங்க ஆபரணம் ஒன்றை மீட்டெடுத்துக் கொண்டு பஸ் வண்டியில் ஏறி வவுணத்தீவு கொத்தியாவிலே உள்ள தனது வீட்டுக்கு பிரயாணித்துக் கொண்டு தாண்டியடி பகுதியில் பஸ் வண்டியிலிருந்து இறங்கி வீடு நோக்கி சென்றதாகவும் அதன் பின்னர் என்ன நடந்தது என்று போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் கூறியதாகவும் தெரிய வந்துள்ளது. இதேவேளை சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அவர் பெரும் அதிர்ச்சியடைந்து பயந்த நிலையில் இருந்து வருவதால் அவரிடம் தொடர்ந்து தற்போது விசாரணை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை குறித்த இளந்தாய் கடத்தப்பட்டாரா, கொள்ளையர்கள் வாகனத்தில் கடத்தி சென்றார்களா, தங்க ஆபரணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதா என பல கோணங்களில் கொக்கட்டிச்சோலை வவுணத்தீவு போலீசார் மாவட்ட புலனாய்வு பிரிவினர் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலையில் 6:40 வரக்குள்ள வரும்போது கூட்டாளி வந்து சொன்னாங்க சத்தம் கேட்க சத்தம் கேட்க போய் பார்த்தேன் ஒரு பொடி கடை உயிரோட இருக்கு. அப்ப கூட்டாளிகளுக்கு எல்லாம் கோல் அடிச்சு ஒரு போலீஸ் ஆள் பண்ண கோல் பண்ணலாம் கோல் பண்ண சொன்னாங்க வருவாங்க போலீஸ் வந்து நாங்க கைது போட்டு ஆளை காப்பாற்றிக்கிட்டோம். வந்து வரும்போதும் வட்டவரால் ஒரு தந்தவர் அவர் வந்தவரே பக்கத்துல ஒரு தமருக்கு நிப்பாட்டி கொடுத்தாங்க. அவர் வாங்கி ஒன்று ஒரு வேலை போய் பார்ப்பேன் நமக்கு சத்தம் கேட்டேன். அவர் போனவர் காலளவுக்கு எவ்வளவு தெரியும் ஒன்றும் தெரியாது. ரோட்டி பண்ணி இப்போ இது வந்து இன்னும் விசாரணையில் தான் போயிட்டுருக்குது. அதே மாதிரி 20 வயது இளம்பெண். ஆனால் அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது சடலம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் ஃபோட்டோஸ்கள் வந்துச்சு அழிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாடி வந்து அப்படியே உப்பி போய் பெருசாக ஊதி போய் இருந்துச்சு. கிணத்துல முழு பரப்பளவையும் பிடிச்சிருந்துச்சு. அந்த பெண்ணுடைய தலை மட்டும்தான் விளங்குது அவங்க சொன்ன மாதிரி. மற்ற எல்லாமே அவங்களுடைய உடம்பு ஃபுல்லாகவே மூழ்கி இருக்குது. ஆனால் அந்த இறந்த பெண்ணுடைய தலையன்னா பார்க்கக்கூடிய அளவில் இருக்குல்ல, தலை தனிக்குள்ளே மூழ்கி இருந்துச்சோ தெரியல. பாருங்கள், இந்த மாதிரியான நிலைமைகளும் நாட்டில் இருக்குது. அதே மாதிரி குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகளையும் ரொம்ப கவனமாக பார்த்துக்குவோங்க. அன்பார்ந்த தாய் தந்தையர்களை, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் நிரந்தரமாக நம்ம தொடர்ந்துமே இந்த அவேர்னஸை கொடுக்கறது, குழந்தைகளை பற்றி தொடர்ந்தும் சிந்தியுங்க. எல்லாம் வளர்வன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். இந்த அரபு நாடுகள் நடக்கிற யுத்தமும் விரைவில் முடிவடையட்டும். பிரார்த்தனை பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.